வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான தக்காளி ரசம் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். எத்தனை வெரைட்டி ரசம் இருந்தாலும் இந்த தக்காளி ரசத்தோட டேஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாது. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரசப்பொடி அரைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும். காரத்துக்கு 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ரசத்துக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 7 பல் அளவுக்கு நான் பூண்டு சேர்த்துருக்கேன். சின்ன பல்லாக இருந்துச்சுன்னா 10 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கம்மன்னு ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரசம் ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 4 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளியாக இருந்துச்சுன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரணும், அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. தக்காளி நல்ல கலர் மாதிரி சாஃப்டாக ஆயிடுச்சு. இதை ஆடினதுக்கப்புறமா கையாலேயே இந்த மாதிரி கசக்கி விடுங்க. இந்த மாதிரி கையாலேயே கசக்கி ரசம் வைக்கிறப்போ ரசத்தோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளியில் இருக்க அந்த சக்கையெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இது நமக்கு தேவைப்படாது. இப்போது இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை 1 கப் அளவுக்கு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தக்காளியோட புளிப்பு தான் அதிகமாக இருக்கணும், புளி வந்து கம்மியாக தான் இருக்கணும். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா தாராளமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை அந்த தண்டோடு சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதையும் நல்லா கையாலேயே கசக்கி விடுங்க. அந்த கொத்தமல்லியோட வாசனை வந்து அந்த ரசத்தோடு நல்லா இறங்கி வரும். இப்போ இது இருக்கட்டும், நம்ம ரசத்தை தாளித்து எடுத்துக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 3 போல் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரசப்பொடி சேர்த்துக்கோங்க. இது சேர்க்குறப்போ நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இது ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் ரசப்பொடி கடையில் வாங்கி செய்கிறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்கிறப்போ எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி, அதை சேர்த்துக்கலாம். கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, புளிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. இதை லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரசம் இந்த மாதிரி நுரைச்சி வந்துடும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ரசத்தை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்க விட்டோம்னா ரசத்துக்கு டேஸ்ட் மாறிடும். அவ்வளோதான், நல்லா கமன்னு சூப்பரான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சாதத்தோடு இந்த ரசத்தை தாராளமாக ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.